வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து 350 பக்கமாக தாண்டி இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அடுத்தது மூவ்மெண்ட் என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ நிறைய பேருக்கான ஒரு டவுட் வந்து மார்க்கெட் போயிட்டே இருக்கான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேனிக்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த லெவல் இப்போ வந்து கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் டாப் ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இது மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிக்கானா இல்லை. ஒரு சில லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆனாலும் இப்போ மார்க்கெட் நம்ம ஒரு லெவல் எதிர்பார்க்குறோம், அங்கே வந்து நிற்கிது, திருப்பி அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் புல் ரேலியில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 20% எடுத்துட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட் ஒரு 80% இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுங்க. இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம போகலாம் சார்ட்குள்ள. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் மந்தில் வச்சுருக்கேன். ஸோ மந்தில் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து புல் மார்க்கெட்டாகத்தான் இருக்கு. ஓகே, ஒரு நல்ல ரேலியில் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பேஸ் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு வேளை ஒரு கரெக்ஷன் வந்தாலுமே அது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மாதிரி இது மந்த் சார்ட் அப்படிங்கிறதுனால இதுவுமே ஒரு பேஸ் மாதிரி தான் கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பேஸாக தான் இருக்கும். இந்த பேஸ் வந்து கொஞ்சம் மேலே கீழே நடக்கலாம், அவ்வளோதான். தென் மார்க்கெட் ரேலியில் தான் இருக்க போகுது. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் அது ஏதாவது ஒரு பேஸை போய் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இப்போல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து திடீர்னு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா ஒரு ஒரு குறைந்தது ஒரு 3-4 மாதம் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகி நிற்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேஸ் தான் கிரியேட் பண்ணுதே தவிர திருப்பி மார்க்கெட் வந்து அந்த ரேலிக்குள்ளே தான் இருக்க போகுது. இப்போ வந்து நான் வீக் சார்ட்டுக்கு போகிறேன். இப்போ வீக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆக்சுவலாக மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா மந்தில் வந்து இதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி போயிட்டான், இந்த பேஸ் பிரேக் பண்ணி போயிட்டான். இப்போ நமக்கு லெவல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், மார்க்கெட்டில் வந்து ஒரு ரேலி வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து கெஸ் பண்ணி வரைகிறோம், ஒரு சேனல் வரைகிறோம். ஸோ அப்போ அந்த சேனல் போய் எங்கே எண்ட் ஆகலாம், மேஜராக எண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து மேலே வந்து நமக்கு வந்து 4800 இருந்து 4900 வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. அதுக்கு மேலே ஷேடோவில் 5000 கவர் பண்ணாலும் தெரியாது. ஓகேங்களா? ஒரு ஒரு அப்ராக்சிமேட் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கலாம் அப்படின்னா இந்த ஏரியாவில் 90% இருக்க சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? 90% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி யுஎஸோடைய ஷட் டவுனும் இன்னும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குக்கு மூவ் ஆக போகுது. அப்படிங்கும்போது இந்த கோல்டுடைய மூவ் அப்படிங்கிறது இன்னும் அப் ரேலியில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கிளீனாக தெரியுது. இப்போ நான் வந்து டே சார்ட் போகிறேன். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறேன். இப்போ டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு இம்பல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் வந்து 2023 ஆரம்பித்து நமக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இம்பல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் நம்ம வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பல இடங்களில் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த 4800 அந்த லெவல் போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு ரேலி நடக்குது பார்த்தீங்களா? இந்த ரேலியில் இப்போ ஒரு கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இங்கே நடக்கலாம். நடந்துட்டு திருப்பி ரேலி எடுக்கும்போது அது வந்து 4900 அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் வரத்துக்கு அது என்ன லெவலில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 4300 இதுதான் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் இந்த லெவல்.
இந்த இடத்துல நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் மார்க்கெட்டில். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவல் நாங்கள் எதிர்பார்த்துருந்தது. நேற்று சார்ட் போடும்போது கூட இங்கேருந்து மார்க்கெட் பஞ்ச் பண்ணும்போது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு 4300 அந்த ரேஞ்ச் 300 310 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு பார்த்தா இப்போ அதையும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் புஷ் பண்ணுறனால நெக்ஸ்ட் மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 4450 இருந்து 4500 அப்படிங்கிறது தான் இங்கே போய் இது இந்த ரேலி எண்ட் ஆயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து திருப்பி அது டேக் ஆஃப் ஆகும். அப்போ இங்கேருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 பாயிண்ட் நமக்கு 100 பாயிண்ட் மினிமம் மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு பை சைடில் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் செல் கிடையாது. லைவ் மீட்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போதைக்கு செல் வந்தால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது வரைக்கும் பை கிடைக்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு ஷார்ட் ஃபால் நமக்கு வந்து வரலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 hour ஆர் 1 hour சார்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 4 hour 1 hourல பார்க்கும்போது ஒரு டவுட் கேட்குறாங்க. மார்க்கெட் வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபால் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து ரிப்பீட்டட் மோடில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்போ வந்து இது வந்து செல் ஆகாதா, செல் தானே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, இது எல்லாமே வந்து என்னதுங்க, ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொன்னோடனே அதுலேயும் சில டவுட்ஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து மார்க்கெட் இதோட ஸ்டாப் ஆகிடுமா, இந்த புக்கிங் ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டாப் ஆகிடுமா? ஏன் இன்னைக்கு கூட மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ஹெவியான செல் ப்ரெஷர் கிடச்சிச்சு. இமீடியட்டாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே ரேலியில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, யார் புக் பண்ணுறா? இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து யார் பண்ணுறாங்க, இந்த இடத்துல புக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் புக் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன் சொன்னோடனே சார் இன்ஸ்டிடியூஷன் இப்போ புக் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில், இப்போ வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் திரும்பிடணும்ல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு ட்ரேடர், நீங்களும் ஒரு ட்ரேடர். அப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஆளாளுக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோல்டை வந்து நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க், ஒரு கவர்மெண்ட்டாக பேஸ் பண்ணி பார்ப்போம். இண்டிவிஜுவல்ஸ்கில் வர வேணாம், இல்லை ஒரு கார்பரேட் அந்த மாதிரி வேணாம். நம்ம வந்து ஒரு பேங்க்ஸ் மூலிமா பார்க்கும்போது அதிகமாக அக்குமுலேட் பண்ணுறது வந்து சைனா, இந்தியா, ரஷ்யா, யூஎஸ், யூகே, போலாந்து, ஜெர்மன், வியட்நாம், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், அரப் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்து வாங்குறாங்க. இவங்க எல்லாருமே இன்ஸ்டிடியூஷன். இதில் சம் கண்ட்ரிஸ் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டை அவங்க ஒரு கெஸ்ஸில் சரி நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம், வாங்கினதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தே கேன் டூ இட். அல்லது ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்கிறவங்க ஒரு 10% புக் பண்ணு, ஒரு 20% புக் பண்ணு, நம்மளுடைய அக்குமுலேட் பண்ணதில் ஒரு 10% 20% புக் பண்ணுங்க வாங்கி வச்சிருக்கிறதுல அப்படின்னு நடக்கிற. அதனால தான் சடன் ட்ராப்ஸ் வருது. பட் இந்த சடன் ட்ராப்போடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியும். ஓ, தே ஸ்டார்டட் புக்கிங், சம் பீப்புள் ஸ்டார்டட் புக்கிங் அப்படிங்கிறத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் இந்த மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. புரியுதுங்களா? ஸோ இதனால் மேஜராக இப்போ நிறுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. இங்கே புக்கிங்ஸ் அங்கங்கே நடக்குது. அதனால தான் ஒவ்வொரு முறை ட்ராப் ஆகும்போதும் பை பண்ணுங்க, செல் பண்ணாதீங்க. ஸோ லைவ் மீட்டில் இருக்கும்போது கூட இந்த இடத்துல கேட்கும்போது பை தான், செல் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அது பிரேக் ஆனால் தான் நம்ம செல்குள்ளே போகணும், இல்லை பை தான். ஸோ அதுதான் இன்னமும் நமக்கு மார்க்கெட்டில் மேலே போயிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து நிற்கலாம், அவ்வளோதான். இல்லைன்னா மேலேயே போய் மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்கும். கம்மிங் வீக்கில் நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ, ஓகே, ஸோ அது எவ்வளோ தூரம் வேணால் மார்க்கெட் பம்ப் பண்ணலாம். நமக்கு 4450 ஆர் 4500 வரைக்கும் லெவல்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு கெஸ் லெவலாக தான் எடுக்கிறோம். ஸோ அங்கே மார்க்கெட் போய் ரீச் பண்ணும் பொழுது அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷனுக்கு வரும். சரி, கரெக்ஷன்னா பெரிய கரெக்ஷன் நினச்சிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் நேற்று போட்டிருந்த சார்ட்டையும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சப்போர்ட் லெவல்.
இங்கே தான் ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, மார்க்கெட்டில் வந்து ஒரு ரேலினா மேலே அப் ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன இடத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ இங்கே தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் எடுக்குது. ஸோ ஏதாவது ஒரு பிரேக்கிங் லைன் நமக்கு நடக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வேவ் பேஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டு ஒரு மூமெண்ட், மார்க்கெட்டில் நமக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்குது. இந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா இந்த சேனல் மெயினாக என்ன, இந்த சேனல் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் மூவ், தென் ஒரு கரெக்ஷன், இப்போ ஒரு ரேலி போயிட்டுருக்கு. மேபி இது கரெக்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல திருப்பி இதை பிரேக் பண்ணும்போது தான் இது நம்ம எண்டப் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இது, சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இது. ஓகே, இப்போ இது எக்ஸ்டெண்ட் ஆகி போய் ஒரு இடத்துல நிற்கும், அதோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது. ஸோ மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்கு வருது அப்படின்னா இந்த 4160 அப்படிங்கிற இந்த லெவல், ஓகேங்களா, அதுதான் பிரேக்கிங் லெவல்னு சொல்லிட்டு டெலகிராமில் கொடுத்துருப்போம், பிரேக் லைன். ஸோ இதை உடைக்காமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் பம்ப் ஆகும். நம்ம 4800 900 எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு போகும். இங்கே ஒரு ட்ராப் வந்தால் அது என்னவா இருக்கும் அப்படின்னா கரெக்ஷனாக மட்டும்தான் இருக்கும். ஒரு கரெக்ஷன், ஒரு ஷார்ட் ஃபால், ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி அதோடைய ரேலி எடுக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ அந்த கரெக்ஷனாவது வருதானா, இன்னும் வரல. ஓகே, ஸோ கீழே இறங்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை தான் ட்ரை பண்ணணும், செல் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இந்த பிரேக் லெவல் மாறிடுச்சா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனோடனே ஒரு டவுட் வரும், அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். இந்த பிரேக் லெவல்லாம் மாறிடுச்சா, இல்லை, பிரேக் லெவல் வந்து ஸ்டில் நமக்கு வந்து 4160 லெவல் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் பிரேக் லெவல், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மார்க்கெட் புல் ரேலியில் தான் இருக்குது. இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரலாம். ஓகே, வந்தாலும் மார்க்கெட் திருப்பி பை தான் ஆக போகுது. இந்த 460 லெவல் எடுக்காமல் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகும். இந்த சேனல் அட்லீஸ்ட் நமக்கு அது புரியல, வாட் எவர் இட் இஸ், இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணாதான் இவன் வந்து இந்த ட்ரெண்ட், இங்கே ரேலி, எப்போ இந்த இடத்துல ஒரு ரேலி போயிட்டு இருந்தது, இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராது நமக்கு கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வந்து நல்லா வரைஞ்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்தால் கூட எனி பை செட்டப் பை தான் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. செல் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகிறத பொறுத்து தான் அது இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுமா. இந்த சப்போர்ட் அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் உடைக்காது. 3950 லெவலை மார்க்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்காது. ஸோ இங்கே எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுதோ இதுக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே தான் போக போகுது. ஸோ இது எப்போ முடியுது அப்படின்னா ஷட் டவுன் இருக்குது, ஏகப்பட்ட ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து கோல்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் காணும். ரேலியில் தான் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கங்கே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும்போது நம்ம சில மெஷர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, என்ன மாதிரி மெஷர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மார்க்கெட்டில் பாருங்கள், சின்னதாக ஒரு மெஷர் டூல் காட்டுறேன். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி, இதுதான் ஆக்சுவலாக ரேலி ஸ்டார்ட் ஆன இடம். ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து மேலே போயிடுக்கு. அந்த லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து பார்த்து என்ன பண்ணியிருக்குங்க, ஒரு ரேலியை கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நமக்கு கொடுத்துச்சு. அந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், ஒரு 90 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைச்சிச்சு. என்னன்னா இங்கே கூட நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராக சப்போர்ட் எடுப்பான்னு எதிர்பார்த்தோம். பட் ரேலி ஃபாஸ்ட்டாக இருந்தனால போயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிற நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம்லேருந்து இப்போ இந்த டாப் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஸ்டாப் ஆகலை, எக்ஸ்டெண்ட் ஆகி மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம எதிர்பார்க்குற அந்த 450 லெவல் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இதுதான் இந்த 450, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 450 லெவலுக்கு மார்க்கெட் போய் எண்டப் ஆகலாமா அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு.
சரி, இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் எவ்வளோ கரெக்ஷன் ஆகும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 30க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ்னா ஒரு 30% to 40% மார்க்கெட் கரெக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நமக்கு ஒரு 350 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகுறனால, நமக்கு வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் 120 ஆர் 150 லெவல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆயிட்டு திருப்பி ஒன் மோர் புஷ் குடுக்கும்போது, நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த லோ வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ, அப்ப இங்கருந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா, திருப்பி நம்ம வந்து ஒரு 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 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ, இது கிட்டத்தட்ட போய் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அந்த அந்த 600 தாண்டி ஒரு 700 ஆர் 800 லெவல்ஸ்க்கு மார்க்கெட் போறதுக்கான பவர் கிடைக்கும். இங்க கரெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல கரெக்ஷன் லெவல் வந்து நெறைய எக்ஸ்டெண்ட் ஆனால் மட்டும் தான் நமக்கு வந்து மேல போறதுக்கான தடை வந்து அதாவது மேல போயிட்டு தான் இருக்கும். பட் ரொம்ப அக்ரெசிவா 4800 அந்த மாரி இம்மீடியட்டா பிரஷர் குடுக்காது. பட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 350 வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் நம்ம எதிர்பார்க்கிறதே ஒரு ஷார்ட் டெர்ம். அத விட ஷார்ட் டெர்ம்ல மார்க்கெட் போய் ரீச் ஆகுது. ஸோ, இப்போதைக்கு நாம மெஷர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இன்னும் வந்து அந்த ராலி வந்து எண்ட் அப் ஆகல. நெக்ஸ்ட் இது என்ன பம்ப் பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல வந்து ஒரு 4450 வரைக்கும் போலாம். இது தப்பு. இப்ப நம்ம சொல்ற லெவல் தப்பா நடக்கலாமா? நடக்கலாம். அதனால நீங்க ஒரு பை கால் எடுக்கும்போது, அங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. வீக்கெண்ட்ஸ்ல பொசிஷன வந்து ட்ரையல் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இருந்ததுன்னா அத ட்ரையல் பண்ணுங்க. நியூ என்ட்ரீஸ இந்த மாரி ஃப்ரைடேஸ்ல போடாதீங்க. திருப்பி மண்டே மார்க்கெட்ல போட்டுக்கங்க. கேப் அப் எல்லாம் பெருசா ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்தது கோல்டு அப்டேட்ஸ் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சத ஷேர் பண்றோம். தேங்க் யூ.